ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்? ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா, எ டெக்னாலஜி தட் கம்பைன்ஸ் த ரியல் வேர்ல்டு வித் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இது பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. அதாவது இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம கடைக்கு வந்து ஒரு சோஃபா வாங்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு எப்படி செட் ஆகும், இது என்ன மாதிரி மாடலாக இருக்கும், நான் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், அப்படி தானே? அப்போ நம்ம வந்து இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி மூலமாக நம்ம வந்து அதை வந்து ரியாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த இடத்துல எந்த சோஃபா போட்டால் செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலமாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் எ கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் எஜுகேஷன்லேயும் இதுக்கு வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் எஜுகேஷனில் வந்து எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒரு இதை நம்ம வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்படி தானே? அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஜுகேஷனில். எ ஸ்பெஷல் ஆப் தட் ஹெல்ப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் use their phone to quickly identify specific type of wounds for faster ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் கேர். அதாவது டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஆப் வந்திருக்கோம். என்னென்னா அந்த ஆப்பை வச்சு அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்க புண்ணோ ஏதோ இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் அது எந்த டைப் ஆஃப் புண்டு, அதாவது அது வந்து எந்த விதமான புண்ணு, அது வந்து எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான என்ன ஆயின்மெண்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆப்பே சொல்லிடும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸுக்கு அது வந்து குயிக்காக கண்டுபிடிச்சி சொல்லும் வந்து என்ன இதாக இருக்கும், என்ன புண்ணு மாதிரி இருக்கும், என்ன டைப் ஆஃப் ஓன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஈஸியான மருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த மருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியே சொல்லிடும். ஓகேவா? இன் மிலிட்டரிஸ் ஆல்சோ ஆர் யூஸ்டு சீயிங் த பாசிபிலிட்டி ஃபார் ட்ரைனிங் சோல்ஜர் ஃபார் வார்ஃபேர் ரியலிஸ்டிக்கலி இன் அ கேம் டெக்னாலஜி. அதாவது இப்போ ஒரு போர் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம சோல்ஜர் எப்படி நம்ம மிலிட்டரியில் சோல்ஜர்ஸை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து இந்த கேமிங் டெக்னாலஜி மூலமாக இது பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம் சோல்ஜர்ஸை அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிலிட்டிக்கு இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. ஓகேவா? இன் பிஸ்னஸ் ஃபீல்டு பொட்டான்ஷியல் பையர்ஸ் கேன் see the product in their own house before making the purchase. அதாவது அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதை அவங்க வீட்டில் வச்சா எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே அதை வச்சு பார்த்து அந்த ஃபோனில் ஆகுமெண்டட் ரியாலிட்டிலே நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இதுவும் ஒரு இன்டர்நெட் தானே. அப்போ நீங்கள் இதே இந்த இதுக்குடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடதே நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சூட்டபிளான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னது நியூ எமர்ஜிங் மீடியா. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.